Jolly mood. ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயி விவசாயம் செய்ய துணைக்கு கழுதையையும் விவசாய நிலத்தை பாதுகாக்க நாயையும் வளர்த்து வந்தார். ஒரு நாள் விவசாய நிலத்து பக்கம் ஒரு சத்தம் கேட்டது. உடனே அங்கே ஓடிப்போன நாய் அங்கு காட்டுப் பன்னிகள் பயிர்களை தின்று கொண்டிருப்பதை பார்த்தது. உடனே சத்தமாக குரைக்க ஆரம்பித்தது. தூக்கத்திலிருந்து எழுந்த விவசாயி பெரிய கம்பொன்றை எடுத்து அந்த காட்டுப்பன்களை விரட்டிவிட்டார். தன்னுடைய பயிர்களை காப்பாற்றிய நாய்க்கு அன்றிலிருந்து நிறைய சோறு போட்டார் அந்த விவசாயி. இதை பார்த்த கழுதைக்கு தானும் நாய் போல காவல் வேலை செய்தால் நிறைய சோறு கிடைக்கும் என்று நினைத்தது. அதனால் தோட்டத்தில் ஏதாவது சின்ன சத்தம் கேட்டால் கூட சத்தம் போட்டு கனைக்க ஆரம்பித்தது. அந்த சத்தத்தினால் நித்திரை கொள்ள முடியாமல் போன விவசாயி கழுதையின் இந்த திடீர் செயலுக்கு என்ன காரணம் என்று தன்னுடைய தாத்தாவிடம் போய் கேட்டார். புத்திசாலியான அந்த தாத்தா, ஒரே வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தால் எப்படி பாரபட்சம் காட்டாமல் வளர்க்கிறோமோ அதே போல் நன்மை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் கழுதையையும் நாயையும் ஒரே மாதிரி நடத்து, 2க்கும் ஒரே மாதிரி உணவு கொடு என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த விவசாயிக்கு உண்மை புரிந்தது. அன்றிலிருந்து நாய் காவல் காக்கிற வேலை மட்டும் செய்தது. கழுதை பொதி சுமக்கிற விவசாய வேலை மட்டும் செய்து சந்தோஷமாக இருந்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.